உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் விடுங்க சாஞ்சி சாஞ்சி அம்மா விடுங்க ஏய் விடுங்க என்ன ஏய் வா விடுங்கய்யா நாலு பிரி பிரிங்கடா ஏய் உட்கார் என்ன அடிக்காதீங்க. ஏய் ஏன் பொண்ணு என்ன ஏய் ராணி நீ பயப்படாத. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டு நடந்துக்கிட்டா ஓ நைனாவ நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். அவரை விட்டுடுறேன். சரி நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன். என் நைனாவை ஒண்ணும் பண்ணிராதீங்க. அது அம்மா அம்மா குத்துவேன். ஏடா மொட்டை ஓ பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையாடா? சும்மா சொல்லக்கூடாதுடா. இந்த காலத்து குழந்தைக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. நீ இருக்கிறிய மொட்டை. சங்கரபாண்டி நீ ஸ்கூலுக்கு போய் அந்த தேவியை கூட்டிட்டு வா. இதோ கிளம்பிட்டேன். மொட்டைய பாத்துங்கடா. மாயா நீங்க என்ன பண்ற? பாருங்க சிஸ்டர், கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறான். பதிலே சொல்ல முடியல சிஸ்டர். நீங்க சொன்னபடி அவளை ஸ்கூல்ல இருந்து நான் கூட்டியாந்துட்டேன். இனிமே இவளை பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. போ சுண்டக்கம். ஓ மாயா தான் என்ன கூட்டிட்டு வர சொன்னாளா? ஆமா எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வர சொன்ன? உன்னோட பிளான் என்ன மாயா? என் பிளான் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன். அடடே அப்படியே என்ன மாதிரியே இருக்க. உன் பேர் என்ன? ராணி, ஜான்சி ராணி. உன் பேர் என்ன? தேவி, எஸ் தேவி. உன்னை எதுக்காக கூட்டிட்டு வர சொன்னேன்னு தெரியுமா? எதுக்கு? இனிமே நீ தேவி இல்ல, நீ ராணி. இனிமே இந்த ராணி தான் தேவியா இருக்க போறா. சங்கரபாண்டி முதல்ல இவங்க ரெண்டு பேருடைய ட்ரெஸ்ஸையும் மாத்தி போடணும். சரிங்க. ஓ ஏய் ராணி வா. சொன்னா கேளு. வேண்டாம் சங்கரபாண்டி. ஒழுங்கு மரியாதை என்ன வீட்ல கொண்டு போய் விட்டுரு. சூர்யாக்கும் துர்காமாக்கும் இது தெரிஞ்சா உன்னை உண்டிலன்னு பண்ணிடுவாங்க. தெரியும் போது பாத்துக்கலாம். நீ வா. ஏய் ராணி வா. ஏய் சுண்டக்கா வா. விடு. என்ன எடக்கு பண்ற? வா. விடு. என்ன விடு. வா. போய் உன் Dress கழட்டி கொடுப்பா. இங்க பாரு, நீ Dress கழட்டி கொடுக்கல ராணியோட அப்பனை கொன்னுடுவான். ஓடியா இல்லையா? போ போய் Dress மாத்தி கொடுப்பா. ஏய் போ. பாரு ராணியா. ராணி போ உள்ள போ. போ போய் உங்க ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸையும் மாத்தி போட்டுக்கங்க. போ. டேய் இவளை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விட்டு இவளோட கதையை முடிச்சிருங்க. என்ன பாக்குற? நீ என்ன அழிக்க பிறந்திருக்கிறதா சொன்னல, இப்போ ஒன்ன நான் அழிக்க போறேன். எழுதிட்டு போ. சரி மேடம். ஏய் வா. விடுடா. கத்தாமா வா. விடுடா. தேவி மாக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. உடனே தேவி மாவை காப்பாத்தி ஆகணும். லக்ஷ்மி, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு. மாயாவையும் சங்கர பாண்டியனையும் நாளைக்கு வர சொல்லு. சரியா? சரிங்க மேடம். தேவிமா, தேவிமா, தேவிமா. தேவிமா, தேவிமா, தேவிமா,
கனவுல வந்தது இதே இடம்தான். இந்த மலையில இருந்து தான் தேவிமாவை தள்ளி விட்டாங்க. தேவிமா, தேவிமா, ஐயோ தேவிமா, 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 தேவிமா. துர்காமா எங்க இருக்கீங்க? தேவிமா, நீ ஏடா பேசுற? நீ எங்க இருந்து பேசுற? நான் வீட்ல தாமா இருக்கேன். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க ஒரு இடத்துக்கு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். ஆமா, நீ இப்போ வீட்லயா இருக்க? ஆமாமா, நான் வீட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு ஸ்கூல் ஹாஃப் டே லீவு, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு எப்ப வருவீங்க? நான் வந்துருவேன் 10 நிமிஷத்துல. இதோ இப்போ வந்துருவேன்டா. சரி, சீக்கிரம் வாங்க. சரிம்மா, நான் இதோ வரேன். இங்க பார், நான் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கிட்டன்னா உங்க நைனாவை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். அப்படி இல்லாம நீ வீட்ல இருக்கிறவங்க யார்கிட்டயாவது நீ தேவி இல்ல ராணின்னு சொன்ன உங்க நைனா அவ்வளவுதான். அவரு டவுசர் கிழிஞ்சு போயிரு. ஜாக்கிரதை. வேண்டாம் வேண்டாம். நீ அந்த துர்கா கிட்ட தேவி மாதிரி அப்படியே ஒட்டிக்க கூடாது. அப்ப நான் உங்களை அம்மான்னு கூப்பிட கூடாதா? நீ திடீர்னு அப்படியே அம்மானு கூப்பிடலனா அந்த துர்காவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ அத கட் பண்ணணும். துர்காவையும் சூர்யாவையும் ஒண்ணு சேர விடக்கூடாது. அதனால நீ சூர்யா கிட்ட எனக்கு அந்த துர்கா அம்மாவை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்க பக்கத்துல தான் படுத்துக்குவேன் அப்படின்னு நீ அடம் பிடிக்கணும். அப்படியே அந்யோன்யத்தை டெவலப் பண்ணணும். நான் அப்படியே பண்றேன். ஏன்னா அவ எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல, அவரை விட்டுருவீங்கல்ல. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா உன் நைனாவுக்கு ஒண்ணுமே ஆகாது. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் பண்றேன். என் நைனாவை விட்டுருங்க, அவரை ஒன்னும் பண்ணிராதீங்க. சரி, நேரமாச்சு. நீ ரொம்ப நேரம் எங்க கூட இருக்க கூடாது. ஆமாமா, நீ எங்க கூட இருக்கிறத பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசருக்கு டவுட் வந்துரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சிஸ்டர், நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க, இத சொல்ல மறந்துட்டீங்க. என்ன? இங்க பாரு, வீட்ல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி எங்களை நீ பிடிக்காத மாதிரியே நடந்துக்கணும். பேர் சொல்லி தான் கூப்பிடணும். என் பேர் பாண்டி, அது பேரு தாரா. மாயா 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 மாயா. கரெக்டா சொன்ன. நல்ல நேரத்துல நீ ஞாபகப்படுத்தின. இதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் உங்க கூடவே இருக்கிறேன். ஆனா என்னுடைய அருமை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரியுது. இத பார், சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? புரிஞ்சது. இப்ப போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.